புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மேலும் டெங்கு நோய் கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனைகளில் போதிய மருந்துகள் உள்ளது என கூறினார். ஈழ விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மறைந்த திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் 66வது ஆண்டு பொதுப் பேரவைக் கூட்டம் முதலியார்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வங்கியின் தலைமை கூட்டரங்கில் நடைபெற்றது. நட்பாக பேசி பழகி பல பெண்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தி நிர்வாண வீடியோ காலில் வரச் சொல்லி அதை ரெக்கார்ட் செய்து சமூக வலைதளங்களில் அனுப்பி மிரட்டி பணம் பறித்த வேலூரை சேர்ந்த நபரை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்தனர். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்விக் குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Work in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்விக் குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மேலும் டெங்கு நோய் கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனைகளில் போதிய மருந்துகள் உள்ளது என கூறினார். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் உலக சுற்றுலா தின விழா புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமை செயலர் சரத் சவுகான், சுற்றுலாத்துறை செயலர் ஜெயந்தகுமார், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் மற்றும் அதிகாரிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் உலக சுற்றுலா தினத்தில் ஆன்மீக சுற்றுலா அதிகரிப்பதால் சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதி அடைந்த இடங்கள் குறித்த குறிப்பு கையேட்டை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் வெளியிட்டனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ச்சிக்கு மிகவும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருவதாகவும், வாரத்தில் 3 நாட்கள் சுற்றுலா பயணிகள் வருகையால் அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ரூம்கள் கிடைப்பதில்லை. அந்த அளவிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இப்பொழுது 5 நாட்களாக இது அதிகரித்து வருகிறது என்றும், புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி. அரவிந்தர் மட்டுமல்லாமல் எத்தனையோ சித்தர்கள் இங்கு வந்துள்ளார்கள். புதுச்சேரியில் பொழுதுபோக்கு, ஆன்மீகம், அழகிய கடற்கரை உள்ள அமைதியான அழகான மாநிலம் புதுச்சேரி என்றார். மேலும் அனைத்து வசதிகளையும் கொண்டு வந்து சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என்பது எங்களது எண்ணம். பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் எண்ணம். அதற்கான நிதியுதவிகளை அரசு கொடுத்து வருகிறது. சுற்றுலா பயணிகள் வருவதால் கலாச்சார பரிமாற்றம் ஏற்படுகிறது. அதனால் ஒரு நட்புறவு ஏற்படுகிறது என பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, டெங்கு போன்ற காய்ச்சல் நோய்களை கட்டுப்படுத்த முழு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அனைத்து மருத்துவமனைகளிலும் போதிய மருந்துகள் உள்ளன. கடந்த ஆண்டை விட புதுச்சேரி காய்ச்சல் குறைவாக உள்ளது என்றார். மத்திய அரசு புதுச்சேரிக்கு தேவையான நிதி மற்றும் உதவிகளை செய்து வருகிறது, தொடர்ந்து செய்யும் என நம்பிக்கை தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். ஈழ விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மறைந்த திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது.
ஈழ விடுதலைக்காக 12 நாட்கள் சொட்டு நீர் கூட அருந்தாமல் உண்ணா நோம்பிருந்து தனது உயிரை தியாகம் செய்த திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் முத்தியால்பேட்டை ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் முத்தாம் சிவக்குமார் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை அமுதன் பாலசுந்தர பாண்டியன், ஞானமுத்து செல்வம் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த செந்தில்குமார், வாசுதேவன், சாதிக் பாட்சா, விக்னேஷ், சசிகுமார், கௌரி, நத்தீஷ், கருணாநிதி, ராஜேந்திரன், ஜோதி, ராஜ்கமல், பாலாஜி, அன்புராஜ், ஆனந்த், பிரியா, நவீன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் 66வது ஆண்டு பொது பேரவை கூட்டம் முதலியார்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வங்கியின் தலைமை கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வங்கியின் பொது மேலாளர் செந்தமிழ் செல்வம் வரவேற்புரை நிகழ்த்தினார். வங்கியின் நிர்வாகியும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருமான யஷ்வந்தையா அவர்கள் 2023-24 நிதியாண்டிற்கான ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். தொடர்ந்து வங்கியின் மேலாண் இயக்குனர் குமரன் 2003-24 ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து 2005-26 ஆண்டிற்கான உத்தேச வரவு செலவு திட்ட அறிக்கையினை சமர்ப்பித்தார். ஆண்டறிக்கை, தணிக்கை அறிக்கை மற்றும் வரவு செலவு திட்டங்களுக்கு பொது பேரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. மேற்படி பேரவை கூட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர் சங்கங்களின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்றனர். இறுதியாக வங்கியின் உதவி பொது மேலாளர் குணசேகரன் நன்றி கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. நட்பாக பேசி பழகி பல பெண்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தி நிர்வாண வீடியோ காலில் வரச் சொல்லி அதை ரெக்கார்ட் செய்து சமூக வலைதளங்களில் அனுப்பி மிரட்டி பணம் பறித்த வேலூரை சேர்ந்த நபரை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த திருமணமான பெண் ஒருவர் சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இருக்கின்றார். குறிப்பாக சமூக வலைதளமான ஷேர்சாட் என்ற செயலியை பயன்படுத்தி வருகிறார். அவருடைய ஷேர்சாட் ஐடியை பயன்படுத்தி ஒரு குரூப்பில் இணைந்துள்ளார். அந்த குரூப்பில் மற்றவர்களுடன் மெசேஜ் அனுப்புவது, வீடியோ ஷேர் செய்வது, அதைத் தொடர்ந்து அந்த குரூப்பில் இருந்து அவருக்கு முகம் தெரியாத நபர் அறிமுகம் ஆகியுள்ளார். பின்னர் இருவரும் தங்களது வாட்ஸ்அப் எண்ணை பகிர்ந்துள்ளனர். வாட்ஸ்அப் மூலம் பேசி பழகி உள்ளனர். மேலும் அந்த நபர் சகோதரி என்று பேசி உள்ளார். அவர் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளார். பின்னர் காதலிப்பதாக கூறி அவரை ஆடை இல்லாமல் வீடியோ கால் செய்யும்படி கூறியுள்ளார். அவர் மீது உள்ள நம்பிக்கையில் அந்த பெண்ணும் ஆடை இல்லாமல் வீடியோக்கள் செய்துள்ளார். அந்த நிர்வாண வீடியோ காலை ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொண்டு புகார்தாரரான அந்த பெண்ணிடம் 10,000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி உள்ளார். அந்த பெண்ணும் அவரின் மிரட்டலுக்கு பயந்து ரூபாய் 6,000 அனுப்பியுள்ளார். மேலும் அவர் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் மற்றும் புகார்தாரரான அந்த பெண்ணையும் அவரின் குடும்ப நபர்களையும் மிக மிக ஆபாசமாக பேசிய ஆடியோவை வாட்ஸ்அப் மூலம் இருவருக்கு அனுப்பியுள்ளார். மேற்கண்ட அந்த பெண் கொடுத்த புகார் சம்பந்தமாக புதுச்சேரி இணையவழி போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த ஒரு சில நாட்களாக மேற்கண்ட பெண்ணுக்கு அவரின் வீடியோ கால் ரெக்கார்டிங்கை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி மிரட்டி வந்த நபரை பற்றி விசாரித்து தேடி வந்தனர். தற்பொழுது இணையவழி காவல் நிலையத்தில் இருக்கின்ற நவீன மென்பொருளை பயன்படுத்தி ஷேர்சாட் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக அந்த வீடியோவை அனுப்பியது யார் என்று இணையவழி போலீசார் கண்டுபிடித்தனர்.
மேற்படி வாட்ஸ்அப்பில் பயன்படுத்திய மொபைல் எண்ணை வைத்து போலீசார் அது வேலூரில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அவர்களின் உத்தரவின்படி ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீஸ் அமைக்கப்பட்டது. தனிப்படையில் தலைமை காவலர் மணிமொழி மற்றும் காவலர்கள் அரவிந்தன், ஜெயக்குமார் ஆகியோர் அடங்கிய தனிப்படையினர் நேற்று நண்பகலில் வேலூர் விரைந்தனர். வீடியோ அனுப்பி இருவரின் முழு விவரங்கள் தனிப்படை போலீசாருக்கு தெரிய வரவே நேற்று நண்பகலில் அவரை கைது செய்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரிக்கும் பொழுது மற்ற அனைத்து விவரங்களையும் போலீசாருக்கு தெரிய வந்தது. மேற்படி பெண்ணிற்கு ஆடை இல்லாமல் வீடியோ கால் ரெக்கார்டிங்கை அனுப்பி மிரட்டிய சம்பந்தமாக நபரை கைது செய்து இன்று மாலை தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சுரேஷ்குமார் மொபைலை ஆய்வு செய்த போது அவர் பல்வேறு பெண்களுக்கு இதுபோன்று 2022ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு பெண்களை ஆடை இல்லாமல் வீடியோ கால் வரச்சொல்லி அதனை ரெக்கார்ட் செய்து வைத்துக்கொண்டு பணம் கேட்டு மிரட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளார். அப்படி அவர் கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை என்றால் வாட்ஸ்அப் மூலம் அவர்களை மிக மிக ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டி தொந்தரவு செய்வது மற்றும் அவரின் வங்கிக் கணக்கை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதுபோன்று பல பெண்களிடம் பண பரிவர்த்தனை செய்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. உங்களுக்கு சமூக வலைதளங்களில் ஏதேனும் மிரட்டல் வந்தால் உடனடியாக உங்கள் பெற்றோரிடமோ அல்லது காவல்துறைக்கோ அல்லது உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களுக்கோ உடனடியாக தெரியப்படுத்தவும். 1930 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவும். புதுவை மாநில திமுக வர்த்தக அணி தலைவர் செல்வா அவர்களின் துணைவியார் இயற்கை எய்தியதை முன்னிட்டு தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். உடன் புதுச்சேரி மாநில எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் மற்றும் வாலாடி கார்த்திக் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சமூக நலத்துறை மூலம் 60 வயது பூர்த்தியடைந்த முதியோர்களுக்கு அங்கன்வாடி மையங்கள் மூலம் போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்ட அதிகாரி திருமதி ஆம்லோர்பாவ் மேரி, அங்கன்வாடி ஆசிரியர்கள், உதவியாளர்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மேலும் டெங்கு நோய் கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனைகளில் போதிய மருந்துகள் உள்ளது என கூறினார். ஈழ விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மறைந்த திலீபனின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் 66வது ஆண்டு பொது பேரவை கூட்டம் முதலியார்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வங்கியின் தலைமை கூட்டரங்கில் நடைபெற்றது. நட்பாக பேசி பழகி பல பெண்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தி நிர்வாண வீடியோ காலில் வரச்சொல்லி அதை ரெக்கார்ட் செய்து சமூக வலைதளங்களில் அனுப்பி மிரட்டி பணம் பறித்த வேலூரை சேர்ந்த நபரை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்தனர்.